என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். சாம்சங் வந்து அவங்களுடைய சாம்சங்குடைய ஃப்ளாக்ஷிப் மொபைல் வந்து வருஷத்துக்கு ஒரு லான்ச் பண்ணுவாங்க. போன வாட்டி வந்து அவங்களுடைய சாம்சங் கேலக்ஸி S21 சீரிஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த சீரிஸில் வந்து நிறைய ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு சூப்பரான ஃபோனே சொல்லலாம், நல்லா ஹிட் ஆச்சு. இப்போ வந்து இந்த வருஷம் வந்து அவங்களுடைய S22 சீரிஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. அடுத்த மாதமும் இந்த மாதம் லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் மொத்தம் வந்து 3 ஃபோன் வரப்போகுது S22 சீரிஸில். என்னென்ன ஃபோன்ஸ்னால் சாம்சங் கேலக்ஸி S22, சாம்சங் கேலக்ஸி S22 ப்ளஸ், சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபோன் வரப்போகுது. நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வந்து சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா அன்பாக்சிங் போட்டிருக்கும். மறக்காம செக் பண்ணி பாருங்கள், மேலே கார்டும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சாம்சங் கேலக்ஸி S22 ப்ளஸ் இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த சாம்சங் கேலக்ஸி S22 ப்ளஸ் இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குது, ப்ராசஸர் என்ன கொடுத்துருக்காங்க, பேட்டரி, கேமரா, டிஸ்பிளே எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் பார்த்து கொண்டது GowthamG சேனல். வாங்கக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த சாம்சங் கேலக்ஸி S22 ப்ளஸ் இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இந்த அன்பாக்சிங்கில் போகிறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்கு வெளியில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இங்கே வந்து பிங்க் கலரில் எஸ்ன்னு போட்டிருக்காங்க, வெளியில் வந்து 22 பெருசாக போட்டிருக்காங்க, கீழே வந்து கேலக்ஸி S22 ப்ளஸ்ன்னு இருக்குது. பாக்ஸ் பார்க்க சிம்பிளாக பிளாக் கலரில் இருக்குது. இப்போ நம்ம பாக்ஸ் திறந்து உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பாக்ஸ் திறந்தானே உள்ளே வந்து ஃபோன் தான் இருக்குது, பார்க்க நல்லாவே இருக்குது. அப்புறம் பார்க்கலாம். அடுத்து உள்ளே வந்து சில ஆக்சசரிஸ் இருக்குது. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம் டூல் இருக்குது, அப்புறமா வந்து புக்லெட்ஸ் இருக்குது. அது உள்ளே வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் வந்து சாம்சங் சார்ஜரு. எத்தனை வாட் சார்ஜர்னா 45 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து சாம்சங் வந்து ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க சார்ஜிங் வாட்டு, இப்போ அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம். அதுக்கு உள்ளே வந்து டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் இருக்கும், அதுவும் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த சாம்சங் கேலக்ஸி S22 ப்ளஸ் இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது எல்லாமே உள்ளே கொடுப்பாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் பொறுத்தளவுக்கு அதே மாதிரி தான் இருக்குது. இந்த டிசைன் ஏற்கனவே வந்து சாம்சங் லான்ச் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணிக்கலாம், பட் ஓகேன்னு சொல்லலாம். மேலே வந்து 3 கேமராஸ் இருக்குது. கூட வந்து ரைட்டில் ஒரு LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் வந்து சாம்சங்கோடைய பிராண்டிங் போட்டிருக்காங்க. பார்க்க சிம்பிளாக வந்தாலும் லுக்காகவே இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட குயிக்கான ஃபிசிக்கல் ஒரே பார்த்துடலாம். ரைட் சைடில் வந்து பவர் பட்டன் இருக்குது, கூட வந்து வால்யூம் மார்க்கர் கீ கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்து செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் வந்து ஒன்றுமே இல்லை, அங்கே ப்ளைனாகவே இருக்குது. பாட்டமில் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இந்த ஃபோனில் கிடையாது, ஸோ அதுவும் சொல்லிக்கிறேன். பாட்டமில் வந்து சிம் ட்ரே இருக்குது, கூட வந்து டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது, கூட வந்து ப்ரைமரி மைக்கும் இருக்குது. இதான் இந்த ஃபோனோட குயிக்கான ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் வந்து ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு 2 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் நீங்கள் வந்து யூரோப்பில் வாங்குறதா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃபோனில் Exynos உடைய 2200க்கான 4 நானோம்க்கான ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, யூரோப்பில் வாங்குறதா இருந்தால். அதே இது நீங்கள் வந்து மற்ற கண்ட்ரியில் வாங்குறதா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து Qualcomm Snapdragon 8 Genக்கான ஒரு 5G 4 நானோம்க்கான ஆக்டா கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. யூரோப்பில் வாங்கினா Exynos கொடுத்தாங்க, நீங்கள் வந்து மற்ற கண்ட்ரியில் வாங்கினா உங்களுக்கு வந்து Snapdragon இருக்குது. இந்த ஃபோனில் GPU பொறுத்தளவுக்கு நீங்கள் யூரோப்பில் வாங்குறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Eclipse 920க்கான ஒரு GPU கொடுத்துருக்காங்க. கூட நீங்கள் வந்து மற்ற கண்ட்ரியில் வாங்குறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Adreno 730 கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு நம்ம சொல்ல தேவையில்லை. இந்த பட்ஜெட்டுக்கு, இந்த பட்ஜெட்னு சொல்ல முடியாது, இந்த ஃபோனுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராசஸர்னே சொல்லலாம். ஏன்னா பட்ஜெட் ரொம்ப அதிகம்னு சொல்லலாம். இந்த ஃபோனை நீங்கள் வந்து கேம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹேங் ஆகாது, சூப்பராக உங்களுக்கு வந்து எந்த ஒரு குறை சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். கூட வந்து ஆண்ட்ராய்டு பெஞ்ச் மார்க்கும் நல்லா அதிகமாக கொடுக்க போகுது இந்த ஃபோனு. கூட பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து கேமிங் எடிட்டிங்க்கு நல்லா இருக்க போகுது. நீங்கள் ப்ராசஸர் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து டவுட்டே பட வேணாம், ரொம்ப சூப்பராக போகுது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ரேம் வேரியன்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் இந்த ஃபோனுக்கு 2 வேரியன்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன வேரியன்ட்ஸ்னால் 8GB ரேம் அண்ட் 128GB ஸ்டோரேஜ். ரெண்டாவது வந்து 8GB ரேம் அண்ட் 256GB ஸ்டோரேஜ். பட் இந்த ஃபோனுக்கு 12GB வருமானு தெரிய வரல. இப்படி ரூமர்ஸ் படி எவ்வளோ தெரிய வந்திருக்கு, பட் 12GB வருமா வராதுன்னு தெரிய வரல. பொறுத்து வந்து பார்ப்போம். ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு கன்ஃபார்மாக தெரிய வரல. அவங்க ரவுட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா 72,000 75,000 ருபீஸ்க்குள்ள வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் கன்ஃபார்மாக தெரிய வரல, பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் 6.6 இன்ச்சுக்கான ஒரு டைனாமிக் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு சூப்பராக இருக்க போகுது, நல்ல காம்பேக்டாக இருக்க போகுது, நல்ல ஒரு சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. கூட வந்து ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து 1080x2340க்கான பிக்சல்ஸும் கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்கு உங்களுக்கு வந்து கார்னிங் Gorilla Glass Victus ப்ளஸ்ங்கிற ஒரு சூப்பரான ஒரு சேஃப்டி ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெரியாமல் கூட ஃபோனை கீழே கூட ஸ்க்ராச் ஆக வாய்ப்பு இல்லை, அந்த ஒரு சேஃப்டியும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி இந்த ஃபோனில் வந்து 4500 mAhக்கான ஒரு மேசேஜ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுக்கு ஒரு சூப்பரான ஒரு பேட்டரின்னு சொல்லலாம். இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜிங் வாட் சூப்பராகவே இருக்குது. ஏன்னா இந்த ஃபோனில் வந்து
45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து சாம்சங் வந்து 25 கொடுப்பாங்க இல்லை 30 கொடுப்பாங்க. பட் இந்த வாட்டி வந்து 45 கொடுத்துருக்காங்க. நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு 1 ஹவருக்குள்ளே ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ரியர் கேமரா பற்றி பார்க்க போகிறோம். ரியரில் பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் 3 கேமராஸ் இருக்குது. முதல் கேமரா வந்து 50 மெகாபிக்சலுக்கான ஒரு வைடு கேமரா, ரெண்டாவது கேமரா வந்து 10 மெகாபிக்சலுக்கான ஒரு டெலிஃபோட்டோ கேமரா, மூணாவது கேமரா வந்து 12 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ராவைட் கேமரா. இந்த 3 கேமராவும் சூப்பராக போகுது. உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து யூஸ்லெஸ்ன்னு சொல்ல முடியாது. 3மே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும். iPhone 30 Pro Maxோட உங்களுக்கு சூப்பராக போகுது. அந்த மாதிரி ஒரு கேமராவும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. சூப்பர்னு சொல்ல முடியாது, ஈக்குவலாக இருக்க போகுது, அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ரியரில் வந்து உங்களுக்கு வந்து LED ஃப்ளாஷ் இருக்குது, பனரமாக இருக்குது, HDR சப்போர்ட்டும் இருக்குது. ரியரில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து 8K at 24 FPS வரைக்கும் மேக்ஸிமம் வீடியோ எடுத்துக்கலாம். அந்த ஒரு சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துட்டாங்க. இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க வரும். செல்ஃபியில் உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் பஞ்சுவல் கேமரா சென்டரில் இருக்குது. எத்தனை மெகாபிக்சல்னா 10 மெகாபிக்சலுக்கான ஒரு சிங்கிள் வைடு கேமரா. செல்ஃபியில் வந்து HDR சப்போர்ட் உண்டு, பனரமா சப்போர்ட் உண்டு. செல்ஃபியில் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து 4K at 60 FPS வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். அந்த ஒரு சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர்ஸ் பொறுத்தளவுக்கு 3 கலர்ஸில் வரப்போகுது. என்னென்ன கலர்ஸ்னால், ஒன்று வந்து க்ரீன் கலர், இந்த கலர் தான். இன்னொன்று வந்து பிளாக் கலர், இன்னொன்று வந்து ஒயிட் கலரு. 3மே சூப்பராக போகுது, என்னால் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க போகுது. ஏன்னா வந்து பேட்டரி கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் டிஸ்பிளேயும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் இருக்க தான் செய்யும். எவ்வளோ இருக்கும்னா 198 கிராம்ஸ்லேருந்து 205 கிராம்ஸ்க்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கோங்க. கன்ஃபார்மாக தெரிய வரல, பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஓஎஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓஎஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் Android 12 கொடுத்துருக்காங்க, வித் 1UI 4.0 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் 1UI 4.0 இருக்குது, லேட்டஸ்ட் UI கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் நீங்கள் பாக்ஸ் திறக்கும் போதே உங்களுக்கு வந்து Android 12 கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்க போகுது. இந்த ஃபோனோட சென்சார்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனோட டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த டிஸ்பிளே ஃபிங்கர் வரப்போகுது, அது சூப்பரான விஷயமே சொல்லலாம். அடுத்து இந்த ஃபோனில் ஃபேஸ் லாக் இருக்குது, ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், காம்பஸ், லைட் சென்சர், பேராமீட்டர் எல்லாமே முக்கால்வாசி கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து 5G சிம் போட்டுக்கலாம், ஒய்ஃபை சப்போர்ட் இருக்குது, ப்ளூடூத், GPS, ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, NFC இருக்குது, ரேடியோவும் கிடையாது. கடைசி இந்த ஃபோன் எப்போ லான்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா டேட் தெரிய வரல. பட் ரூமர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து மார்ச் மிட்டுக்குள்ள லான்ச் பண்ணிடுறோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மார்ச் 15 லான்ச் பண்ணிடுறோம்னு சொல்லியிருக்காங்க. பட் டேட் தெரிய வரல. தெரிஞ்சால் டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த சாம்சங் கேலக்ஸி S22 ப்ளஸ் இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக ஜெய் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் ஒரு மாதிரி சூப்பரான வீடியோஸ் பார்த்து முடியும். வீடியோ பார்த்து நன்றி, பாய். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த சாம்சங் கேலக்ஸி S22 ப்ளஸ் இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ஜெய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிறோமா இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டே முடியும். மீண்டும் கூட இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.